Hello all, welcome to LastBench Academy. So, நம்ம நேத்து physics ஓட specimen paper ஓட MCQs பார்த்தோம் கரெக்டா? ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம கெமிஸ்ட்ரியோட MCQs specimen பேப்பரில் பார்க்க போகிறோம் சரியா? நான் வந்து போன வாட்டி நேற்று என்ன பண்ணேன் அப்படின்னா லெசன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெயிட்டேஜ் வந்து என்ன அப்படின்னு நான் சொன்னேன் சரியா? பட் இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டார்டிங்கே என்ன வெயிட்டேஜ்னு சொல்ல போகிறேன். பிகாஸ் போன வாட்டி நான் 15 கொஸ்டின்ஸ் முடிச்ச உடனே பாதி பேர் லைவ்லேயே ஆள காணோம் சரியா? ஏன்னா அதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டிய அந்த வெயிட்டேஜ் தான் முக்கியம் சரியா? பிகாஸ் அந்த வெயிட்டேஜ் வச்சு தான் யூ கேன் ஃப்ரேம் யுவர் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஐ வில் சே யூ இன் த பிகினிங் இட் செல்ஃப் வாட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி, உங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வில் சி ஹவு த கொஷின்ஸ் ஆர் ஸ்பிளிட் அப் இன் ஸ்பெசிமென் பேப்பர். ஓகே, ஸோ லுக் ஹியர். அதிகமான வெயிட்டேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் பேஸ் அண்ட் சால்ட் சரியா? 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. எலக்ட்ராலிசிஸில் 2 கொஷின், ஆர்கானிக்கில் 2 கொஷின், பீரியாடிக் டேபிள் அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் 2, மோல் கான்செப்ட் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் 1, மெட்டல்ஸ் அண்ட் ஜென்ரல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் மட்டும் ஒன்று கேட்டிருக்காங்க சரியா? ஸோ இதில் வந்து கொஞ்சம் சால்வ் பண்ணணும், கொஞ்சம் நாலேஜ் கண்டிப்பாக வேணும். ஐ வுட் சே ஒரு மீடியம் லெவல் ஆஃப் கொஷின்ஸ் இல்லை ஒரு டஃப் லெவல் ஆஃப் கொஷின்ஸ் வந்து எங்கே வந்துச்சு அப்படின்னா வந்து ஐ வுட் சே ஆசிட் பேஸ் சால்ட்டு நான் சொல்லுவேன் சரியா? எலக்ட்ராலிசிஸ் ஆன்சரபிளாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு பேசிக்ஸ் ஆஃப் ஆல்கேன்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பீரியாடிக் டேபிள் கொஞ்சம் ஈஸி தான் சரியா? மோல் கான்செப்ட் நான் சொல்கிறேன். அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, மெட்டல்ஸ் இதெல்லாம் வந்து ஓகே தான் சரியா? ஸோ உங்களுக்கு வந்து டீப் நாலேஜ் ஆன் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 5 சாப்டர்ஸ் ஓகேவா? 1 2 3 4 5 6 ஓகே. ஸோ இதில் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி மோஸ்ட்டாக நீங்கள் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு கொஞ்சம் கவர் பண்ணிகிட்டே வருவீங்க ஓகேவா? ஸோ இந்த இந்த ஒரு 5-6 லெசன்ஸை மட்டும் நீங்கள் தரோ பண்ணுறீங்க அப்படின்னா நாட் ஓன்லி இன் எம்சிக்யூஸ் ஓகேவா? அதுக்குள்ளே இருக்கிற கொஷின் 2லேருந்து மீதி கொஷின்ஸ் எல்லாமே வந்து இந்த வெயிட்டேஜ் நீங்கள் கவர் பண்ணால் உங்களால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும் சரியா? ஸோ லெட்ஸ் கெட் இன் டு அவர் ஸ்பெசிமன் கொஷின் பேப்பரோட ஃபர்ஸ்ட் கொஷின் சரியா? ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் will dissociate in aqueous solution to give a positive ion other than hydronium ion and a negative ion other than hydroxyl ion. அதாவது நீங்கள் இங்கே இருக்க 4 பேர் இருக்காங்கல்ல ஓகேவா? 4 பேர் இருக்காங்கல்ல, 4 பேரில் வந்து ஏதோ ஒரு அக்வஸ் சொல்யூஷன்னா வாட்டர் மோஸ்ட்லி, அதில் டிசோசியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அயான் வேணும். ஆனால் அது என்னவா இருக்கக்கூடாதான், கண்டிப்பாக வந்து அது ஹைட்ரோனியமாக இருக்கக்கூடாது, H3O+ஆக இருக்கக்கூடாது. அதே மாதிரி நெகட்டிவ் அயான் வரணும், ஆனால் நெகட்டிவ் அயான் வந்து என்னவாக இருக்கக்கூடாது, OH அயானாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து கேள்வி ஓகேவா? ஸோ நீங்கள் KOH சரியா? KOHஐ வந்து தண்ணியில் டிசோசியேட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் ஹைட்ரோனியம், கண்டிப்பாக உங்களுக்கு ஹைட்ரோனியம் வந்துடும் சரியா? ஸோ அதனால் வந்து நம்ம KOHஐ வந்து இது பண்ண முடியாது சரியா? டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் பண்ணாலும் அது KOH பண்ணும்போது யூ வில் கெட் OH சரியா? டைல்யூட் HCl பண்ணும்போது யூ வில் கெட் ஹைட்ரோனியம் சரியா? NaCl நீங்கள் டிசோசியேட் பண்ணுறீங்க அப்படின்னா you will get Na plus அதுக்கப்புறம் Cl minus. ஸோ இந்த க்ரைட்டீரியாவை அது கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்போ C is the answer. ஸோ இது வராதா சார், CH3COOH வராதா சார் அப்படின்னா தண்ணியில் டிசோசியேட் பண்ணும்போது it will become what, CH3COO, இது வந்து பாசிட்டிவ் அயான், அப்புறம் ஹைட்ரோனியம் அயான் வந்துடும் தண்ணியில் டிசோசியேட் பண்ணும்போது, மைனஸ் ஓகே, இது வராது மைனஸ் சரியா? ஸோ இது நடக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கேட்டயான் விச் இஸ் நாட் அன் ஹைட்ரோனியம் அயான், ஆனியான் விச் இஸ் நாட் அன் OH அயான் அப்படின்றது வந்து வேறு NaCl மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அப்போது NaCl இஸ் த ஆன்சர் ஓகே. இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் சரியா? சாட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இன்கேஸ் தப்பாக இருந்தால் ஐ கேன் கரெக்ட் யூ ஓகேவா? ஜஸ்ட் பார்ட்டிசிபேட். A compound P is heated in a test tube with sodium hydroxide solution சரியா? A red litmus paper held at the mouth of the test tube turns blue. Which of the following compounds could compound P be அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியா? ஸோ நமக்கு ஒரு சின்ன க்ளூ ஒன்று கிடச்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா a red litmus paper held at the mouth of the test tube turns blue அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வெளியே வந்த கேஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் டியூப் வெளியே கேஸ் வெளியே வந்தால் தானே மவுத் ஆஃப் த டெஸ்ட் டியூப்பில் வைக்க முடியும் சரியா? ஸோ மவுத் ஆஃப் த டெஸ்ட் டியூப்பில் லிட்மஸ் பேப்பரை வச்சுருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே உள்ளேருந்து வர கேஸை டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் சரியா? அந்த கேஸ் வந்து என்னவா மாறியிருக்கான், ரெட்லேருந்து ப்ளூவாக மாறியிருக்கு. ஸோ இட் இஸ் அ பேசிக் கேஸ் சரியா?
ஸோ இந்த பேசிக் கேஸை வந்து நான் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 1 வீக் பிஃபோர் இருக்கும்னு நினைக்கிறேன். அமோனியாவை பற்றி நம்ம படிச்சிருந்தோம். அமோனியா இஸ் அ பேசிக் கேஸ். ஒரு ஃபவுண்டைன் எக்ஸ்பெரிமெண்ட் பற்றியெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். சரியா? தெரியாதவங்க போய் அந்த வீடியோ பார்க்கலாம். சரியா? ஓகே. ஸோ வாட் திஸ் இஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் அம்மோனியம் சல்ஃபேட். சரியா? NH4OH. NH4OH தான் ஆப்ஷனில் இருக்குது. சரியா? ஸோ ப்ளஸ் யார் கூட ட்ரீட் பண்ணுறாங்க? NaOH கூட ட்ரீட் பண்ணுறாங்க. சரியா? ஓகேவா? ஸோ we will get what? Sodium sulfate. Sodium sulfate ammonia gas வந்து react ஆகும். சரியா? H2. ஓகேவா? ஸோ this is what? ammonia gas react ஆகும்போது தான் வந்து என்ன ஆகுது? நம்மளுக்கு வந்து அந்த lead litmus வந்து ப்ளூவாக மாறி இருக்கு. சரியா? ஸோ it is a test for ammonia gas. Okay? Right. So next one. Aqueous solution of potassium chloride can conduct electricity. Conduction of electric current is due to the presence of free ions அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? aqueous solution of potassium chloride can conduct electricity. ஆமாம், ஒரு aqueous வெறும் potassium chloride விட சரியா ஒரு potassium chloride வந்து நம்ம சப்போஸ் aqueous solution அர்த்தம் அயான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். சரியா? K plus ions and chloride ions இருக்குன்னு அர்த்தம். சரியா? இந்த அயான்ஸை வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் எஸ். கண்டக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் ஃப்ரீ அயான்ஸ். இவங்க தான் அந்த ஃப்ரீ அயான்ஸ். சரியா? நான் தான் வந்து aqueous சொல்யூஷனில் போட்டு அதை வந்து இது பண்ணிட்டேன்ல, டிசோசியேட் பண்ணிட்டேன் இல்லையா? ஸோ இட் கேன் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இதுதான் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஓகேவா? கண்டக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஃப்ரீ அயான்ஸ் இருந்தால் மட்டும்தான் போக முடியுன்றதும் கரெக்ட். ஸோ இது ரெண்டுமே கரெக்ட் அண்ட் திஸ் இஸ் த கரெக்டான ரீசன் ஃபார் திஸ். சரியா? ஸோ போத் A and R are true and R is the correct explanation of A. ஓகேவா? ரெண்டு இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட நம்ம சொல்லலாம். சரியா? ரெண்டு மேலே ஒரு ஸ்டேட்மெண்ட் கீழே ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட நம்ம சொல்லியிருக்கலாம். ரெண்டு இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட we can say. சரியா? see, A is true and R is both A and R are true but R is not the correct explanation of A. அந்த மாதிரி கொஷின்ஸ் கூட கேட்பாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் லெசன் வந்து எலக்ட்ரோலிசிஸ் எடுப்பான், செகண்ட் லெசன் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எடுத்திருப்பாங்க. ரெண்டுமே இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது சேமாக தெரியும், பட் ஒன்றுத்துக்கு வந்து கனெக்ஷன் இருக்காது அப்படின்னும் போது ஆப்ஷன் டி சூஸ் பண்ணுவீங்க. அதர்வைஸ் இது வந்து ஆப்ஷன் சி தான். ஓகே, ரைட். ஐடென்டிஃபை த ஒன் that contains one lone pair of electrons. ஓகேவா? ஸோ OH அப்படின்னு பார்த்தீங்கன்னா OH -1 இருக்கு இல்லையா? இது ஆக்சுவலாக OH -1. ஓகேவா? இப்படி இருக்கிறது தான் அப்படி கொடுத்துருக்காங்க. H3O + NH4. அந்த ப்ளஸ் எல்லாம் மேலே வந்திருக்கணும். சரியா? இங்கே கீழே வந்திருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. சரியா? ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆக்சிஜன் ஹேஸ் 6 வேலன்ஸ் எலக்ட்ரான். சரியா? ஸோ அதில் வந்து H கூட 1 பாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கூட, சரி, H கூட 1 கோவேலண்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்படின்னா கூட, இந்த நெகட்டிவ் சைனுக்கு 1 போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கூட we have 3 lone pair. சரியா? ஆனால் அவங்க கேட்டது 1 lone pair தான். OH has 3 lone pair, ஸோ இது கன்சிடர் கிடையாது. சரியா? H3O+. ஓகேவா? H3O+ வந்து it can be considered. சரியா? ஸோ 1 2 3 4 5 6. ஓகேவா? ஸோ we have H3H இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒன்று பாண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ யூ ஹேவ் ஒன்று, இங்கே 2 மிச்சம், இங்கே 1 இருக்கும். 1 வந்து கோஆர்டினேட் பாண்டுக்கு போயிடும். சரியா? ஸோ வி ஹேவ் 1 lone pair. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த ஆன்சர், 1 lone pair. ஓகேவா? H plus NH4 வந்து it does not have any lone pair. Sorry, NH4 has I think NH4 has 1 lone pair ன்னு நினைக்கிறேன். If I'm sure, if anybody knows, kindly correct me. இல்லை, NH4 has 0 lone pairs, I guess. Correct. NH4 has 0 lone pairs. NH4க்கும் lone pair கிடையாது. சரியா? H+க்கும் H+க்கு எலக்ட்ரானே கிடையாது. சரியா? Both have 0 lone pairs. Okay, so H3O+ is the answer. Hydronium ion is the answer. Okay, 4 reactions are shown. Okay, va? In the diagram, which reaction produces water அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Okay, so first one we have calcium
கார்பனேட் இருக்கு இல்லையா? ஸோ கால்சியம் கார்பனேட் வந்து we have ஹீட் பண்ணியிருக்காங்க. ஸோ கால்சியம் கார்பனேட் வந்து என்ன வரும்? ஹீட் பண்ணால் we get CaCO3 ஹீட் பண்ணால் we'll get CaO plus என்ன கேட்டிருக்காங்க? shown in the with reaction produces CO2. ஓகேவா? ஸோ there is produces water தான் கேட்டிருக்காங்க. ஸோ there is no water here. ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனில் வாட்டர் கிடையாது. ஓகேவா? செகண்ட் ரியாக்ஷன் வந்து சிம்பிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். ஜிங்க் ப்ளஸ் டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ ஜிங்க் ப்ளஸ் HCl. ஓகேவா? ஸோ ZnCl2 ப்ளஸ் H2. இந்த 2 போட்டு பேலன்ஸ் பண்ணிங்க. இந்த இடத்துலையுமே ஜிங்க் குளோரைட் ப்ளஸ் H2, நோ வாட்டர். இந்த இடத்துலையும் வாட்டர் இல்லை, இந்த இடத்துலையும் வாட்டர் இல்லை. திஸ் இஸ் எத்தனால். ஓகேவா? அங்கே கட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ எத்தனாலை பேர்ன் பண்ணால் என்ன ஆகும்? எத்தனாலை பேர்ன் பண்ணால் we will get CO2 plus H2O. ஓகேவா? ஸோ எத்தனாலோட ஃபார்முலா என்ன? ரைட், C2H5OH இல்லையா? C2H5OH plus O2 gives CO2 plus H2O. ஓகேவா? ஸோ when you balance பண்ணும்போது you will get இங்கே 3 வந்திருக்கும். You have 2. okay, then again you will have 3. ஓகேவா? ஸோ here we have water. okay, dilute sulfuric acid with magnesium carbonate. ஓகேவா? ஸோ MgCO3 plus H2SO4 gives MgSO4 உங்களுக்கு தெரியும் சரியா, plus CO2 plus H2O. நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கார்பன் டை ஆக்சைடு கேஸ் அலாங் வித் வாட்டர். ஓகே, ஸோ அதனால் வந்து தேர்ட் ரியாக்ஷனும் ஃபோர்த் ரியாக்ஷனும் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து யார் ப்ரொடியூஸ் ஆகுறா? வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ தட் வில் பி த ஆன்சர். ஓகே, ஸோ 3 and 4 இஸ் த ஆன்சர். இது வந்து உங்கள் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. ஓகேவா? ஓரளவுக்கு கெஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஃபுல் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணி தெரியல அப்படின்னா கூட கார்பனேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஹீட்டிங் இல்லையா? கார்பனேட் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக கார்பன் டை ஆக்சைடு வரணுன்றது தெரியணும். சிம்பிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் இது வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வர ஒரு ஆஃப் த ரியாக்ஷன். சரியா? ஓரளவுக்கு ஈக்குவேஷன் தெரியலனா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரியா? ஸோ அதனால் ப்ராக்டிஸ் ஈக்குவேஷன்ஸ் லாட். ஈக்குவேஷன்ஸை பார்த்தா வராது. ஐ வார்ன் யூ. சரியா? ஈக்குவேஷன்ஸை சும்மா பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்னாலாம் செட்டே ஆகாது, மறந்துடுங்க. ஓகே, ரைட். When compound X reacts with dilute sulfuric acid, what happens அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? It releases gas that turns acidified potassium dichromate solution from orange to green. ஓகேவா? ஸோ வாட் could be the compound X அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இந்த சல்ஃபைட் கேஸ். சரியா? சல்ஃபைட் கேஸ் இது வந்து நீங்கள் சும்மா ஃபேக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் ஓகே. சரியா? இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டை ஆரஞ்ச் டு க்ரீனாக மாற்றக்கூடிய தன்மை சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸுக்கு உண்டு. சரியா? ஸோ இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் வேணும்னா எனக்கு சல்ஃபைட் இருக்கிற ஒரு சால்ட் வேணும். சல்ஃபைட் இருக்கிற சால்ட் யார்? வெறும் பொட்டாசியம் டைக்ரோமேட் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாதுங்க. சரியா? ஸோ இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் அ டெம்பரரி காம்பவுண்ட். பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O7 சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். K2Cr2O7 இதுதான் பொட்டாசியம் டைக்ரோமேட். கரெக்டாக? ஓகேவா? ஸோ ஏன் இந்த க்ரீன் கலர் வருது அப்படின்னா வந்து இந்த குரோமேட்டும் சல்ஃபைட்டும் சேர்ந்து இட் ஃபார்ம்ஸ் அ காம்பவுண்ட். அதுதான் வந்து இந்த ஆரஞ்ச் டு க்ரீனாக மாற்றும் வித் த எவல்யூஷன் ஆஃப் SO2. ஓகேவா? ஸோ இந்த SO2 கேஸ் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா பொட்டாசியம் டைக்ரோமேட் ஆரஞ்ச் டு க்ரீனாக மாறும். இது ஃபேக்ட் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ பொட்டாசியம் சல்ஃபைட் இஸ் த ஆன்சர். த வால்யூம் occupied by 2 moles of gas at standard temperature and pressure. மோல் கான்செப்டில் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க, ரெண்டுமே டைரெக்டாக தான் இருந்துச்சு. சரியா? ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னா இது ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபேக்ட் இது. சரியா? ஸோ 1 மோல் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன். அவகேட்ரோ நம்பர் ஒரு மோலில் 0.622 × 10⁻23 பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இது பார்ட்டிகல்ஸில் சொல்லும் போது இந்த நம்பர், ஆனால் இதே வந்து நீங்கள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லிட்டர்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னா 22.4 லிட்டர்ஸ் இஸ் த ஆன்சர். ஒரு மோலில் 22.4 லிட்டர்ஸ் இருக்கணும். இது ஸ்டாண்டர்ட், இது மாறாது. ஓகேவா?
இது மாறாது. ஓகே, ஸோ அதனால 2 மோல்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஒரு மோலில் 22.2னா அப்படி இன்ட்டு 2 பண்ண வேலை முடிஞ்சா 8.44 அவ்வளோதான், 44.8 liters. ஓகேவா? ஸோ இட் இஸ் 44.8 liters. ஓகே, ஐடென்டிஃபை the following metal oxide which can react with acid as well as alkali அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிட் ப்ளஸ் ஆல்கலை, ஓகேவா, இது ரெண்டுத்துக்கும் ரியாக்ட் பண்ணுறது வந்து யார் அப்படின்னா அதுக்கு ஒரு தனியாக அந்த ஆக்சைடுக்கு ஒரு பேரே உண்டு, ஸ்பெஷல் நேம், தட் இஸ் கால்ட் ஆஸ் ஆம்ஃபோடரிக் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? ஆம்ஃபோடரிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது வந்து ஃபேக்ட்டு. ஓகேவா? நத்திங் பட் அலுமினியம் ஆக்சைடு. இவங்க 3 பேருமே ஆம்ஃபோடரிக் கிடையாது. தே எய்தர் ரியாக்ட் வித் ஆசிட் ஆர் பேஸ். அலுமினியம் மட்டும்தான் Al2O3ன்னு சொல்லுவாங்க. அலுமினியம் மட்டும்தான் ஆம்ஃபோடரிக் ஆக்சைடு. இட் கேன் ரியாக்ட் வித் ஆசிட் ஆஸ் வெல் ஆஸ் பேஸ். ஓகேவா? ஸோ ரிமெம்பர் திஸ் ஒன். கம் ஆன். The structure of hydrocarbons are shown below. ஓகேவா? ஸோ இதில் வந்து there are how many isomers of butene? ஐசோமர்னா என்னன்னு தெரியும் இல்லையா? ஐசோமர்னா ஒன்றும் கிடையாது. ஐசோமர் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் தான். சரியா? அதாவது எப்படி பார்த்தாலும் பியூட்டீன் தான், ஆனால் வந்து அந்த சியோட அடிஷ்னல் அந்த பிரான்ச்சடு சி இருக்குல்ல, அதோட பொசிஷன் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் ஐசோமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள் எது வந்து பியூட்டீன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஓகே, ஸோ மெயின் செயின் ஆக்சுவலாக எந்த கார்பன் வந்து எந்த பக்கம் வந்து பார்க்கும்போது கார்பன் அதிகமாக இருக்கோ அதுதான் வந்து நம்ம மெயின் செயினாக எடுத்துக்கணும். சரியா? இங்கே பாருங்கள் 3 கார்பன் இருக்கா? சரியா? ஸோ இட் கம்ஸ் அண்டர் ப்ரோப்பீன் கேட்டகரி, ப்ரோப்பேன் கேட்டகரி, சாரி. சரியா? இல்லைங்க, வெயிட், லெட் மீ டூ. சரியா? ஸோ CH3 CH3 அதில் நடுவில் இருக்கிறதுக்கு மட்டும் we have H connected, CHன்னு போட்டுக்கலாமா? CH and CH3. ஓகேவா? ஸோ இதை வச்சு மேலே வராது. ஓகேவா? ஸோ இட் இஸ் நத்திங் பட் 2 methyl propane. கரெக்டாக? செகண்ட் கார்பனில் நம்மளுக்கு மீத்தைல் குரூப் கனெக்ட் ஆகிருக்கு, எங்கேயுமே டபுள் பாண்ட் இல்லை. ஸோ 2 methyl propane. அவங்க கேட்டது பியூட்டேன் தான், ஸோ அது வராது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துலையும் வந்து கைண்ட் ஆஃப் சேம் தான், ஆனால் இந்த இடத்துல வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னென்னா 3C தான். ஓகே, 2 methyl propene வரும். சரியா? ஏன்னா டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா? ஸோ ப்ரோப்பீன் இது. ஆல்வேஸ் ரிமெம்பர், எந்த பக்கம் வந்து பார்க்கும்போது அதிகமான சி வருதோ, இந்த பக்கம் வந்து பார்த்தா எனக்கு 2C தான் வருது, இந்த பக்கம் வந்து பார்த்தா 3C வருது. ஸோ அப்போ இதுதான் மெயின் செயின். இங்கேருந்து பார்க்கும்போது இப்படி பார்த்தா எனக்கு 2 கார்பன் தான் வருது, இப்படி பார்த்தா 3 கார்பன் வருது. அப்போ இதுதான் மெயின் செயின், இதுதான் பிரான்ச்சு. இந்த இடத்துல இது 2 தான் பிரான்ச்சு. சரியா? எப்பவுமே ஃப்ளாட்டாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ரிமெம்பர் தட் ஒன், ஃப்ளாட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரைட்? ஸோ இங்கே வந்து பாருங்கள் மெயின் செயின், இதுதான் மெயின் செயின். 1 2 3 4 4 இருக்கா? ஓகே, ஸோ 4 அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் பியூட்டீன் கேட்டகரி தான். அதில் பாருங்கள் எந்த பக்கம் பாண்ட் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது இல்லையா? ஸோ இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்து பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 1 பியூட்டீன். ஓகேவா? அதாவது ஃபஸ்ட் டபுள் பாண்ட், ஸோ டபுள் பாண்டில் ஈன் போட்டேன், 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட்டு போட்டேன், ஃபஸ்ட்டு கார்பன்லேயே வந்து அந்த டபுள் பாண்ட் மென்ஷன் ஆகிருக்குறதுனால 1 போட்டேன். ஓகேவா? ஆக்சுவலாக கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. இது ஆக்சுவலாக நீங்கள் ஷார்ட்டாக எழுதணுன்னா எப்படி எழுதலாம்? CH3 CH2 CH CH2. அதுதான் அந்த HH மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. மிச்சபடி பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை இதில். ஓகே, இங்கே இந்த இடத்துல என்ன வரும்னு பாருங்கள், இதுவும் அதே தான் நினைக்கிறேன். சரியா? வி ஹாவ் 3 செயின் இருக்கா? ஸோ வி ஹாவ் 1 2 3, சாரி. Okay, so even this comes under butene category. Now we have 4 carbon, right? Okay, the 3 carbon, how many isomers of butene? 1 2 3, just a minute. But 2ene propane. This comes under 3 தான்.
So we have only one isomer தான் ஓகேவா பிகாஸ் இது வந்து 1 2 3 மெயின் செயினில் 3 தான் இருக்கு இல்லையா சரியா ஸோ இட் கம்ஸ் அண்டர் propene category ஓகேவா ஸோ we have only one butene here okay fine right so next question which element among the following has the largest atomic radius இது வந்து உங்களோட chemical properties இருக்கு இல்லையா ஓகேவா ஸோ அந்த chemical propertiesல உள்ள lesson இது சரியா சாரி chemical periodic properties periodic classifications எல்லாம் இருக்கு இல்லையா ஸோ atomic radius பொறுத்த வரை சரியா நம்மளுக்கு வந்து down the group வந்து size வந்து increase ஆகும் கரெக்டாக down the group வந்து size increase ஆகும் இந்த பக்கம் சைடில் பார்க்கும்போது வந்து atomic size decreases கரெக்டாக ஸோ இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த ஃபேக்டர் வச்சு பார்க்கும்போது சோடியமில் தான் வந்து நமக்கு லார்ஜ் அட்டாமிக் ரேடியஸ் இருக்கும் நீங்கள் எல்லாம் டெஸ்ட் பண்ணி கூட பாருங்கள் ஓகேவா ஸோ அலுமினியம் வந்து கொஞ்சம் இந்த பக்கம் வந்துடும் சல்ஃபரும் தள்ளி வந்துடும் சரியா மெக்னீஷியமும் தள்ளி வரும் சைடில் போக போக நம்மளுக்கு வந்து இந்த சைடில் எலிமெண்ட்ஸ் ப்ரெசென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சைஸ் கொஞ்சம் கம்மியாகும் சைஸ் டிக்ரீசஸ்னு இருக்கும் பட் சோடியம் தான் இந்த பக்கம் இருக்குது ஓகேவா சோடியம் வந்து ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்லேயே வந்துடும் சரியா ஸோ சோடியம் ஹேஸ் த லார்ஜஸ்ட் அட்டாமிக் ரேடியஸ் ஃபேக்சுவல் கொஷின் okay for which pH change is there a maximum increase in acidity அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகே ஸோ அசிடிட்டினா என்ன அர்த்தம் அசிடிட்டி அப்படின்னா நமக்கு இது தெரியும்ல pH வேல்யூ எல்லாம் 7க்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா 0 to 7 வந்து நமக்கு ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம் 7 to 14 வந்து we call that as base அப்படின்னு சொல்லுவோம் சரியா ஸோ எந்த இடத்துல மேக்ஸிமம் சேஞ்ச் இனிஷியல்லேருந்து ஃபைனல் போயிருக்கு கரெக்டாக எந்த இடத்துல மேக்ஸிமம் சேஞ்ச் இன் பிஹெச் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இது 1 to 3 அப்படின்னா அசிடிட்டி குறைஞ்சிருக்கு கரெக்டாக ஏன்னா 0 தான் மோஸ்ட் அசிடிக் 7 வந்து நியூட்ரல் 2 to 6ம் அதே தான் அசிடிட்டி குறைஞ்சிருக்கு 3 to 1 கேன் பி செட் பிகாஸ் 3 to 1 அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓகேவா இல்லைன்னு சொல்லலை ஆனால் அடுத்து பாருங்கள் 6லேருந்து 2 ஓகேவா 2 3 4 5 6 பிஹெச் வேல்யூ 6லேருந்து 2 போயிருக்கு அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்க மேக்ஸிமம் இன்க்ரீஸ் இன் அசிடிட்டி இது ரெண்டுமே இன்க்ரீஸ் இன் அசிடிட்டி தான் ஆனால் மேக்ஸிமம் இன்க்ரீஸ் இன் அசிடிட்டி வந்து டி தான் 6லேருந்து 2க்கு போயிருக்கு சரியா ஸோ தட் இஸ் த மேக்ஸிமம் இன்க்ரீஸ் இன் அசிடிட்டி ஓகே ரைட் இங்கே பாருங்கள் இது ஆக்சுவலாக ஈக்குவேஷனை கொடுத்து உங்களை லைட்டாக கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க ஆனால் இது அவ்வளோ சீனெல்லாம் இல்லை ஓகே the equation below shows the reaction between element X and dilute sulfuric acid X2 plus H2SO4 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க which particles are responsible for conducting electricity in dilute sulfuric acid and compound XHSO4 சரியா ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா இதை வந்து நம்ம டைல்யூட் பண்ணியாச்சு டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட சேர்த்தாச்சு இப்போ இதை எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி பண்ணணும் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி வழக்கமாக எப்போ பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when you have both cations and anions இதுக்கு வந்து நீங்கள் ஈக்குவேஷனே தேவையில்லை அப்படியே ஆன்சர் பண்ணலாம் இதை வச்சே ஆன்சர் பண்ணலாம் சரியா which particles are responsible for conducting dilute sulfuric acid and dilute sulfuric acid என்ன அர்த்தம் liquid form கரெக்டாக ஸோ அந்த காம்பவுண்ட் XHSO4 இருக்கு இல்லையா ஸோ both cations and anions பாசிட்டிவ்னா யார் cations கரெக்டாக நெகட்டிவ்னா anions ஓகேவா both cations and anions both are responsible for conducting electricity தனித்தனியாக கிடையாது ஓகேவா there is a migration of cations and anions எலக்ட்ரோலிசிஸில் அதுதான் மெயின் ரெண்டுமே வந்து மூவ்மெண்ட் இருந்தால் தான் நமக்கு எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி நடக்கும் ஃபைன் ஓகே methanol and ethanol belongs to same homologous series what does this statement means again organic chemistry ல ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சு ஒரு क्वेश्चन கேட்டிருந்தோம் இல்லையா ஸோ திருப்பி நமக்கு ஸ்ட்ரக்சர் வச்சு ஒரு கேள்வி their molecules contain atoms only of carbon and hydrogen இதை நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்க முடியாது பிகாஸ் சி மெத்தனால்னா யார் CH3OH எத்தனால்னா யார் C2H5OH கரெக்டாக ஓகேவா ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரே குரூப்பை சேர்ந்துருக்காங்க ஒரே ஹோமோலோகஸ் சீரீஸில் இருக்கிறாங்க ஹோமோலோகஸ் சீரீஸ்னால் உங்களுக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறேன் டிஃப்ரென்ஸ் வந்து CH2 வரும் ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து CH2 வரும் எல்லாத்துலேயுமே பார்க்கலாம் ஆல்கேனில் டிஃப்ரென்ஸ் CH2 ஆல்கீனில் அப்படி இருக்கும் ஆல்கைனில் அப்படி இருக்கும் எல்லாத்துலேயுமே அப்படி இருக்கும் சரியா ஸோ வாட் டஸ் திஸ் ஸ்டேட்மெண்ட் சேஸ் அப்படின்னா their molecules contains only of carbon and hydrogen வெறும் இதுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது
மொத்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியுமே வந்து கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்ந்தது தான். ரொம்ப ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட், ஸோ அவங்க எடுத்துக்க முடியாது. their molecules have the same number of carbon atoms. ஆப்வியஸாக இல்லை, இங்கே ஒன்று இங்கே 2 ஆயிடுச்சு, கிடையாது. they have the same functional group. கரெக்ட், they have the same functional group நம்ம கன்சிடர் பண்ணலாம். பிகாஸ் ரெண்டுமே வந்து ஹோமோலோகஸ் சீரீஸ்னால் வந்து என்ன, இங்கே பாருங்கள், இது வந்து ஹைட்ராக்சைல் குரூப், ஆல்கஹால் குரூப். கரெக்டாக? ஸோ ஆல்கஹால் குரூப்பில் வந்து they have same functional group. this can be considered. they have same relative molecular mass. சான்ஸே கிடையாது, ஏன்னா இங்கே கார்பன் வேறு, ஹைட்ரஜன் நம்பர் ஆஃப் கவுண்ட் மாறுது, இங்கேயும் கார்பன் ஹைட்ரஜன் கவுண்ட்லாம் மாறுது, சேமாக வர வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து they have the same functional group is the answer. Okay, the ratio between the volumes occupied by the 22 grams of carbon dioxide and 10 grams of hydrogen gas is what அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஸோ இது வந்து மோல் கான்செப்ட் யாருக்காச்சும் தெரியல அப்படின்னா நான் ரீசெண்டாக தான் வீடியோ போட்டேன். ஓகேவா? மோல் கான்செப்ட், பேசிக்காக மோல் கான்செப்ட்னா என்ன, ஏன்னா நிறைய பேர் மோல் கான்செப்டில் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கீங்க. அது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி டசன் ஆஃப் எக்ஸு, சரியா, முட்டை ஒரு 12 எக்ஸை வச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதை சரியா, அதை பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த சம் ஈஸியாக போட முடியும். சரியா? அது தெரியல அப்படின்னா கூட இப்போ கவனிச்சுக்கலாம். ஸோ CO2 அப்படின்னா என்ன அர்த்தம்? கார்பன் டை ஆக்சைடு. கரெக்டாக? ஹைட்ரஜன். இப்போ எனக்கு மாலிகுலர் மாஸ் மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, மாலிகுலர் மாஸ்னால் ஒன்றும் கிடையாது, மாஸ் நம்பர். சரியா? ஸோ கார்பனோட மாஸ் நம்பர் வந்து 12. ஓகேவா? எத்தனை கார்பன் இருக்குது? ஒன்றே ஒன்று தான். ஓகே, ப்ளஸ் ஆக்சிஜனோட மாஸ் வந்து என்னது? ஆக்சிஜனோட மாஸ் வந்து ஒன்று வந்து 16. சரியா? ஸோ 16 இன்ட்டு 2 கார்பன் டை ஆக்சைடு இருக்குது இல்லையா, இன்ட்டு 2 போட்டுக்கலாம். ஹைட்ரஜன் வந்து ஒன்று தான், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ 1 × 2. ஓகேவா? ஸோ 12 + 16 + 16 வந்து 32. ஆன்சர் வந்து 42 கிராம் பர் மோல். ஓகேவா? நான் கால்குலேட் பண்ணுறது வந்து மாலிகுலர் மாஸ் இல்லை மோலார் மாஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து 2 கிராம் பர் மோல். அதாவது 44 கிராம் ஒரு ஸ்பூனில் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிங்க. 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடில் ஒரு மோல் இருக்கும், அதான் கிராம் பர் மோல். அதே மாதிரி ஹைட்ரஜன் வந்து சிங்கிள் மாலிகுல், அதே மாதிரி டபுள் டைஆட்டமிக் மாலிகுல் இல்லையா? ஸோ அதனால் வந்து வெறும் 2 கிராம் போதும். வெறும் 2 கிராமில் வந்து நம்மளுக்கு ஒரு மோல் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் கொஷின் அது கிடையாது. 22 கிராம்ஸ் ஆஃப் கார்பனில் எத்தனை மோல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? 44 கிராம்ஸில் ஒரு மோல் அப்படின்னா அப்போது இதில் பாதி 22 கிராம்ஸ். கரெக்டாக? இதில் பாதி வந்து அப்போ 0.5 மோல் தானே இருக்கணும். லாஜிக் தானே? 44 கிராம்ஸில் வந்து 1 மோல் அப்படின்னா அதில் பாதி 0.5 மோல்ஸ், அரை மோல் தான் இருக்கும். கரெக்டாக? 22 கிராம்ஸ்னால் அரை மோல் தானே இருக்கும். ஸோ 0.5 மோல். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், அண்ட் 10 கிராம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ். சரியா? 2 கிராம் ஹைட்ரஜனில் 1 மோல் இருக்குது அப்படின்னா அப்போ 10 கிராம்ஸ்லாம் இன்ட்டு 5 ஆகிருக்கு. கரெக்டாக? ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன ஆயிருக்கும்? 5 மோல்ஸ் தான் ஆயிருக்கும். கரெக்டாக இல்லையா? ஓகே, 5 மோல் இதை தான் எடுத்திருக்காங்க இங்கே. 22 கிராம்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுனா 0.5 மோல் ஒரு ஸ்பூனில், அண்ட் 10 கிராம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இதுனா 5 மோல்ஸ் வந்து இன்னும் 5 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து ஒரு ஸ்பூனில் எடுத்திருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 0.5 / 5. ஓகேவா? ரேஷியோ ஆஃப் த வால்யூம்ஸும் சரியாக ஞாபகம் வச்சுங்க, ரேஷியோ ஆஃப் வால்யூம்ஸும் மோல்ஸும் சேம் தான், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான். அதனால் நம்ம மோலுக்கு ரேஷியோ எடுத்தாலே நமக்கு வால்யூம் கிடச்சிடும். சரியா? சும்மா × 10 × 10 பண்ணிங்க. சரியா? ஸோ தட் உங்களுக்கு மேலே 5 கீழே வந்து யூ வில் கெட் 50 வந்திருக்கும். ஸோ 1/10, 1:10 இஸ் த ஆன்சர். சரியா? இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரியல, லைட்டாக கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னா தாராளமாக போய் அந்த வீடியோவை பாருங்கள். சரியா? அந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஃபைன். ஓகே, in the process of electro refining of copper shown in the diagram below, which of the following statement is correct? அதாவது வந்து எலக்ட்ரோ ரிஃபைனிங் ப்ராசஸ் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க, எலக்ட்ராலிசிஸ் லெசனில் கடைசியில் வந்திருக்கும். சரியா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் இம்பியூர் காப்பர், யார் வந்து இந்த காப்பர் பியூர் காப்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. which of the following statement is correct அப்படின்னா, ஆனோடில் வந்து இம்பியூர் காப்பர் இருக்கும். சரி, ஆனோடில் இம்பியூர் காப்பர் இருக்கும், இங்கே பியூர்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. கேத்தோட் இஸ் மேடப் ஆஃப் ஒன்றுத்தோட ஆப்போசிட் இது தானே, அப்போ இதுவும் தப்பு. சரியா? காப்பர் இஸ் டெபாசிட்டட் அட் ஆனோடுன்னு சொல்லியிருக்காங்க. நோ, ஆனோடில் இருந்த காப்பர் தான் பிச்சுக்கிட்டு வந்து காற்றில் போய் செட்டில் ஆகும், அப்போ இதுவும் கிடையாது. அப்போ ஆப்வியஸ்லி இது மட்டும் தான் ஆன்சராக இருக்க முடியும். காப்பர் அயான்ஸ் ஃப்ரம் த ஆனோட், இந்த இடத்துல இருந்து
சரியா? இப்படி கிளம்பி வந்து கேத்தோடில் போய் செட்டில் ஆகுறது தான் வந்து எலக்ட்ரோ ரிஃபைனிங் ஆஃப் த காப்பரோட மெத்தட். ஓகேவா? ஃபைனா? ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ரைட், நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த 15 கொஷின்ஸில் வெயிட்டேஜ் சொல்லிட்டேன். ஸ்டார்டிங்கில் ஆசிட் பேஸ் சால்ட் ஈக்குவேஷன்ஸ் கேட்குறாங்க, அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஈக்குவேஷன்ஸ் கேட்குறாங்க, பீரியாடிக் ப்ராப்பர்ட்டியில் டைரக்ட் கொஷின்ஸே கேட்கல. எப்படி ஒரு அந்த தெரிஞ்சிருக்கணும், லெஃப்டில் போனால் என்ன ஆகும், டவுனில் போனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்புறம் சிலதெல்லாம் ஃபேக்சுவல் கொஷின்ஸ், மோல் கான்செப்டில் டைரக்ட் கொஷின்ஸ் 2 கேட்டிருந்தாங்க. அப்புறம் இப்போ நம்ம பார்த்த எலக்ட்ரோ ரிஃபைனிங்கும் டைரெக்டான கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ஐ திங்க் யூ கேன் நவ் அனலைஸ். சரியா? இந்த வெயிட்டேஜில் படிங்க, கண்டமேனிக் படிக்காதீங்க. சரியா? ஃபஸ்ட்டு ஆசிட் பேஸ் சால்ட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கோ ஃபார் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி போங்க, கோ ஃபார் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ். அதுமாதிரி ஸ்ட்ராட்டஜி வச்சு படிங்க. தோஸ் ஹூ டோன்ட் ஹேவ் த பிளான் வில் ஃபெயில். ஓகேவா? பிளான் இல்லாதவன் தோற்றுருவாங்க. ஸோ அதனால் வந்து பிளான், நீங்கள் வாட் எவர் யூ ஆர், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டோ குட் ஸ்டூடெண்ட்டோ, சரியா? ஐ வாண்ட் யூ டு பிளான் ப்ராப்பர்லி அண்ட் டு ஃபைனா. ஸோ இஃப் யூ வாண்ட் எனி ஹெல்ப் யூ கேன் காண்டாக்ட் அஸ் டு திஸ் நம்பர்ஸ். யூ கேன் ஜாயின் அவர் கிளாஸஸ். ஓகே, நம்மளோட எம்சிக்யூஸ் மட்டும்தான் நான் இங்கே டிஸ்கஸ் பண்ணுவேன். நம்மளோட மெயின் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நம்மளோட லைவ் கிளாஸில் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், லாஸ்ட் பெஞ்ச் கிளாஸஸில். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் அவர் லைவ் கிளாஸஸ் யூ கேன் கால் அஸ் டு திஸ் நம்பர். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். You can call us anytime. Okay, so bye bye, take care, see you tomorrow. Where subject வேணும் இதே மாதிரி ஸ்பெசிமென் அப்படின்னா kindly comment. Right, so thank you, bye, see you, take care.